வசனம் லூக்கா 6வது அதிகாரம் 27வது வசனம். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் நீங்கள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறார். எனக்கு செவி கொடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சத்துருக்களை நாம் சிநேகிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்தார். இதை நாம் அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அன்பாய் இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே அவரை துதிக்கிற நாமும் அவரை பின்பற்றுகிற நாமும் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் சிநேகிக்கும் போது நீங்கள் கர்த்தருடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது நீங்கள் அவருடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். இந்த நாட்களில் நீங்களும் நன்மை செய்ய நீங்கள் முற்படும் பொழுது, நன்மை செய்கிறவர்களாய் உங்கள் கிரியைகளின் மூலம் நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையானதை கட்டளையிடுவார். நாம் எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்று வேதத்திலிருந்து ஒரு வசனத்தின்படி நாம் அறிந்து கொள்ளலாம். யாக்கோபு 2வது அதிகாரம் 8வது வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நம்மை பிறர் எப்படி நடத்த வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதே போல நாம் பிறரை நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது மரியாதையாக நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நம்ம யோசிப்போம். அதே போல பிறருக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அவர்களை நீங்கள் மரியாதையோடு நடத்த வேண்டும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, நீங்க உங்களை எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அதே போல நீங்க பிறனையும் நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதை நீங்கள் நிறைவேற்றினால் ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றி நன்மை செய்வீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இது நீங்கள் செய்யும் பொழுதே உங்கள் வாழ்க்கையில் நன்மையை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்தார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் கூட நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதத்தில் சாலமோன் ஞானி இப்படியாக சொல்லுகிறார். பிரசங்கி 3வது அதிகாரம் 12வது வசனம். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் மிகுந்த செல்வந்தராயிருந்தார், மிகுந்த ஞானமுடையவராயிருந்தார். அவர் நமக்கு இவ்விதமாக சொல்லுகிறார், இவ்வுலக வாழ்க்கையில் உயிரோடு இருக்கும் நாட்கள்ல நன்மை செய்வது, அதாவது பிறருக்கு நன்மை செய்வதை விட வேறொரு நன்மையும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதை அவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பிறருக்கு நன்மை செய்வதே உங்கள் வாழ்க்கையில் உள்ள மிகுந்த பாக்கியமாக இருக்கிறது. அதுவே பிதாவுக்கு சித்தமாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் எல்லாருக்கும் நன்மை செய்வது பிதாவின் சித்தத்தில் ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை நீங்கள் செய்யும் பொழுது அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு நன்மையை கட்டளையிடுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தில் நாம் நன்மை செய்தால் நமக்கு வரக்கூடிய பலன் என்ன என்பதை 2 வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ளலாம். ஆதார வசனம் யோவான் 5வது அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்பட்டார்கள்.
புறப்படுவார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் இரண்டாம் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் இருக்கிற காலத்தில் இது கிருபையின் காலமாக இருக்கிறபடியினால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் இயன்ற நன்மையை பிறருக்கு செய்ய வேண்டும், உதவிகளை செய்ய வேண்டும். நாம் நன்மை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நித்திய ஜீவனை நமக்கு அளிக்கிறார். நமக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின அந்த நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. இரண்டாவது பகுதியை பாருங்க. தீமை செய்கிறவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். ஹல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, நம்முடைய சிந்தனையில் கூட பிறருக்கு தீங்கு நினையாதபடிக்கு நம்ம நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் நன்மை செய்ய யோசிக்கும் பொழுதே கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பிரியமானவர்களே, அப்போ நீங்க நன்மை செஞ்சீங்க அப்படின்னா நித்திய ஜீவனை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்கிறீங்க. இவ்வுலக வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை கட்டளையிடுவார். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ரோமர் 2 அதிகாரம் 10வது வசனம், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்க எங்கிருந்து இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருந்தாலும், நீங்கள் நன்மை செய்தீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு மிகுந்த நன்மையும் மகிமையும் கனமும் உண்டாகிருக்க சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நன்மை செய்கிறவராய் இருந்தபடியினால் நீங்களும் நானும் கூட நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிதாவின் சித்தம் என்ன என்பதை குறித்து நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆதார வசனம் எபிரேயர் 13வது அதிகாரம் 16வது வசனம், அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலியின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் பிதாவுக்கு பிடித்தபடி அவருடைய சித்தத்தின்படி அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் இருக்க விரும்பினால் நாம் ஒவ்வொருவரும் நன்மை செய்யவும் தான தர்மங்களை செய்யவும் நாம் மறவாதிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பலியின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பிதாவின் சித்தத்தை நீங்க செய்யுங்க, பிறருக்கு உதவி செய்யுங்க, உங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்யுங்க, நன்மைகளை செய்யுங்க. இந்த உலகத்துல அநேக பேர் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறார்கள், திக்கற்ற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆகவே பிரியமானவர்களே, தேவனால் நன்மை பெற்ற நீங்கள் உங்களால் இயன்றபடி நீங்கள் பிறருக்கு நன்மை செய்யுங்க. உங்க வார்த்தையினால, உங்களுடைய செயலினால முடிந்தவர்கள் நீங்க பணத்தை கொடுத்தோ இல்லைனா பொருள் கொடுத்தோ பிறருக்கு நன்மை செய்யுங்க. ஹல்லேலூயா. தேவ நாமத்தை உயர்த்துங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உங்களால் இயன்றதை நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் இரட்டிப்பாக உங்களை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனம், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். ஹல்லேலூயா. பிரீதியாயிருக்கும் என்றால் தேவனுக்கு முன்பாக அது உகந்ததாயிருக்கிறது, அது அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது, அதை பொறுமையோடே சகிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். அவர் உங்கள் நிமித்தம் சந்தோஷமாக இருக்கிறார், மகிழ்ச்சியாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம நன்மை செய்து பாட அனுபவிப்பதே பிதாவின் சித்தத்தில் ஒன்றாக இருக்கிறது. முதல்ல நம்ம பார்த்தோம் நன்மை செய்ய வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும் என்று. இப்பொழுது இந்த வசனத்தின்படி நாம் நன்மை செய்து பாட அனுபவிக்கும் பொழுது, நாம் அதை பொறுமையோடு சகிக்கும் பொழுது கர்த்தர் நம் நிமித்தமாக சந்தோஷமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இத்தனை வருடங்களாக நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை செய்த தேவனுக்கு நீங்கள் பிறருக்கு நன்மை செய்து நீங்கள் பொறுமையோடு அந்த பாடுகளை சகிக்கும் பொழுது அவர் உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு வேண்டிய போதிய தேவைகளை சந்தித்து உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாப்பார். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதார வசனம் 3 யோவான் 1வது அதிகாரம் 11வது வசனம், பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் தீமையை பின்பற்றாதபடிக்கு நன்மையை பின்பற்ற வேண்டும். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தேவன் அவனை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நல்ல கவனிங்க, இந்த வசனத்தின் கடைசி பகுதியில தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. ஹல்லேலூயா. அப்போ ஒரு பொழுதும் தீமை செய்கிறவன் கர்த்தரை பார்க்கவே முடியாது. நீங்க நன்மை செய்யும் பொழுது மாத்திரமே நீங்கள் கர்த்தரை தரிசிக்கிறவர்களாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. கடைசியாக, நன்மை செய்யவில்லை என்றால் அது பாவமாக இருக்கிறது.
ஆதார வசனம் யாக்கோபு 4 அதிகாரம் 17 வசனம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ஹல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, நன்மை செய்யணும்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சோம் நாம் நன்மை செய்யாமல் அந்த காரியத்தை புறக்கணித்தோம் என்றால் அதுவே கர்த்தருடைய பார்வைக்கு பாவமாக இருக்கிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். நம்மால் இயன்ற உதவியை நாம் பிறருக்கு செய்ய வேண்டும். நாம் நன்மை செய்யும் பொழுது நமக்கு அவர் நன்மை செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற காலங்கள்ல நம்மால் இயன்ற உதவியை பிறருக்கு செய்து பிறருக்கு நன்மை செய்யும் பொழுது கர்த்தராகிய தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார். நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். நமக்கு அவர் நன்மை செய்வார். ஹல்லேலூயா. பிதாவின் சித்தம் செய்ய முற்படுங்க. பிதாவின் சித்தத்தில் ஒன்று நீங்கள் தான தர்மமும் நன்மையும் செய்ய வேண்டும் என்பதே. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் மிகுதியான நன்மை செய்கிறவர்களாய் மாறுவதற்கு உங்களை அர்ப்பணிங்க, ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதா இணைந்து ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை மது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. குற்றங்கள் குறைகள் உண்டப்பா. ஆண்டவரே, நீரே எங்களை மன்னித்து தயவா எங்களை வழிநடத்தி செல்லுங்க. உடைய சித்தம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நன்மை செய்கிறவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு செய்து ஆண்டவரே பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்க தகப்பனே. நீடிய ஆயுள் நன்மையினாலும் திருப்தியாக்குங்கப்பா ஆண்டவரே. இந்த நாட்கள் முழுவதிலும் ஆண்டவரே எங்களை கண்மணி போல் பாதுகாத்தீரப்பா, அதற்காக நன்றி ஆண்டவரை. மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களில் உடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த தீங்கும் எந்த பொல்லாப்பும் பிள்ளைகளை தொடக்கூடாது தகப்பனே. அப்பா, பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதிங்கப்பா, பிறருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்கப்பா. பிள்ளைகளால் இயன்ற உதவியை பிறருக்கு செய்ய நன்மை செய்ய பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தம் செய்ய வேண்டும் அப்பா. பிதாவின் சித்தம் செய்து பிதாவுக்கு மனமகிழ்ச்சியை தருகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் அப்பா. நீர் விரும்புகிற பிரகாரம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நீர் அப்பா முன்னிறுத்தி வழிநடத்தி சொல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துங்கப்பா. எந்தெந்த இடங்கள்ல வெக்கப்பட்டு நின்றார்களோ அந்த இடத்துல இயேசுவின் நாமத்தினால அப்பா பிள்ளைகள் தலையை உயர்த்துங்க ஆண்டவரே. நீடிய சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. நீடிய ஆயுள்நாள் நன்மையினாலும் திருப்தியாகுங்க தகப்பனே. ஜீவ காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நன்மையும் கிருபையும் தொடர்ந்து சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எந்த தீங்கும் எந்த பொல்லாப்பும் பிள்ளைகளை தொடக்கூடாது தகப்பனே. உடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை பகிக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் அப்பா ஆண்டவரே மாற இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. உம்முடைய சித்தம் செய்து ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களில் உடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தரே நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். சமாதானமான நித்திரையை கட்டளையிடுங்க தகப்பனே. எந்த கெட்ட சொப்பனங்களோ எந்த பிசாசின் தந்திரங்களோ பிள்ளைகளை தொடாதபடிக்கு இயேசுவின் இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா நீர் அப்படியே பிள்ளைகளை பாதுகாத்து ஜெபித்த ஜபங்களுக்கு நீர் ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் கொடுக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய அன்பின் இரக்கத்தினால பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்க தகப்பனே. தரிசனங்கள் மூலமாக சொப்பனங்கள் மூலமாக பிள்ளைகளோடு கூட இடைப்படுங்கப்பா. நன்மை செய்து உம்மை தரிசிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. காலை தோறும் உடைய கிருபை புதிதாக இருக்குமே தகப்பனே. புது புது கிருபையினால் நன்மையினால் உடைய பிள்ளைகளை திருப்தி ஆக்குங்கப்பா. அதிகாலையில் எழுந்திருக்கும் பொழுது உடைய முகத்தை தரிசிக்க உடைய முகத்தை போல உடைய பிள்ளைகளுடைய முகம் மறுரூபமாக பிரகாசமடைய கர்த்தர் கிருபை செய்யுங்க. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஆண்டவர் பிரகாசமடைந்தது சொன்ன வசனத்தின்படி உடைய பிள்ளைகளுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. எந்த தேவைகளை குறித்து பிள்ளைகள் கலங்காதபடிக்கு பயப்படாதபடிக்கு அப்பா அவர்கள் வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை சந்தித்து இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆவிக்குரிய தேவைகளினாலும் அப்பா இம்மைக்குரிய சகல உன்னத ஆசீர்வாதங்களினாலும் உடைய பிள்ளைகளை திருப்தி ஆக்குங்க தகப்பனே. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. உடைய கிருபை அப்பா பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. உடைய சமூகம் முன் சென்று அப்பா பிள்ளைகளை அப்பா நீர் பாதுகாத்து வழி நடத்தி செல்லுங்க. பிள்ளைகளுடைய வலது கையை பிடித்து நீர் வழி நடத்தி சென்று ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதி
ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அல்ல சமாதானத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி தாவரிக்கட்டும் அப்பா. நீதிமானாய் மாற்றுங்க. நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்கப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி பிறருக்கு நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை கட்டளையிட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. God bless you.